அவங்க 61 இளஞ்சலியன் ஜட்ஜை வீட்டை அனுப்பிட்டார்கள். கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டிலையும் அவரை போட விட்டதுக்குரிய முக்கியமான காரணங்கள் உண்டு. செம்மணி படுகொலையில இவர் சந்திரிகாவினுடைய ஒரு நண்பர் என்று சொல்லப்படுகின்ற சில கதைகளால அனுர அரசாங்கத்துக்கு இந்த இளஞ்சலியன் ஒரு பிரச்சனையாகத்தான் விளையாடவும் இருக்கிறார். ஏனென்றால் அங்கேயும் கண்ட்ரவர்சி இருக்கிறது. செம்மணி இப்ப 467 உடம்பு எடுக்கப்பட்டிருக்கிறது தானே, அவை புதைக்கப்பட்டது விடயம் தொடர்பாக, அவை மூடி மறைக்கப்பட்டது விடயம் தொடர்பாக அனுர அரசாங்கத்துக்கு வரல அதிருப்தி இருக்கிறது. இவரும் சேர்ந்துதான் அதை மூடி மறைச்சிருக்கிறார்கள் என்கிற விடயத்தை அனுர அரசாங்கம் தமிழரின் குரல் என்றப்போ ஒரு இனத்தின் குரல் என்ற ஒரு பேஜ் ஒன்றுல எழுதி இருக்கிறார்கள். சரிதானே? அதன் உண்மை போய் என்னன்றத இனத்தின் குரல் தான் சொல்லணும், எங்களுக்கு தெரியாது. நான் அனுரோட போய் கேட்கவும் இல்லை, நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்கவும் இல்லை. ஆகவே இந்த விடயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது ஒரு ஊடகத்துல செய்தி ஒன்றுதான், நான் சொன்ன செய்தி இல்லை, ஊடகத்துல இருந்து வந்த செய்தி. சரி, இப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்ன கோர்ட்ஸ் இருக்குது. 60 இருக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 62 இருக்கிறாங்க, 61 இருக்கிற ஹைகோர்ட் 63 இருக்கிறாங்க, 65 இருக்கிற கோர்ட் ஆஃப் அப்பீல் 67 இருக்கிறாங்க, 63 இருக்கிறது 65 இருக்கிறாங்க ஹைகோர்ட்ல கோர்ட் ஆஃப் அப்பீல்ல, சுப்ரீம் கோர்ட்ல 65 இருக்கிறது 67 இருக்கிறது. ஏன் அரசாங்கம் புத்தி முறியுது என்றுதான் இப்ப பிரச்சனை. அதுக்கு காரணம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் கோர்ட் ஆஃப் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல தான் வழக்கு முடியும். இப்ப பல பேர் சொல்லணும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு 27 29 வழக்கு இருக்கு. அந்த வழக்குகள் முடியுது சுப்ரீம் கோர்ட்ல, இங்க முடியாது. விளைஞ்சா உங்களுக்கு, எனக்கு இங்க ஒரு தீர்ப்பு வந்தாலும் அடுத்த கோர்ட்டு போவேன் ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட்ல அந்த தீர்ப்புல எனக்கு திருப்தி இல்லைன்னா கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போவேன். கோர்ட் ஆஃப் அப்பீல்ல திருப்தி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். சோ இட் வில் டேக் டைம் ஒரு ஃபைனலைஸ் பண்ணப்படுறதுக்கு, ஒருவருடைய தீர்ப்புகள் ஃபைனலைஸ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட். சோ சுப்ரீம் கோர்ட் தான் சுப்ரீம் பாடி ஆஃப் த ஸ்ரீலங்கா லீகல் சிஸ்டம். அதுல பார்லிமெண்ட் செவரின் பாடி என்றுவானுகள், இதே சுப்ரீம் பாடி என்றுவானுகள். லெஜிஸ்லேட்டிவா அல்லது இம்ப்ளிமெண்டிங்கா, அதாவது சட்டத்தை அமுல்படுத்துறதா அல்லது சட்டத்தை உருவாக்குறதா பெருசு என்றது இலங்கையில ஷிராணி பண்டார் நாயக்க காலத்துல இருந்து அடிபட்டு கொண்டே இருக்காங்க. அங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ 2/3 மெஜாரிட்டியோட ஷிராணி பண்டார் நாயக்கவை பாராளுமன்றத்துல ஒரு மோஷனை கொண்டது திலத்தினாங்க. ஆனால் இப்ப இது அடுத்த பக்கம் நடக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மேருக்கு பாராளுமன்றத்துல 2/3 இருக்கிறபடியா வயசை கூட்டி கொடுக்க வலிக்கிறது இந்த அனுர அரசாங்கம். சோ கோர்ட் ஆஃப் அப்பீல், சுப்ரீம் கோர்ட், இந்த ரெண்டும் சரிதானே இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்ல உருவாகி இருக்கிறது. சோ இவ்வளத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுவானுமாண்டால், இவை சொல்லிக் கொள்ற நியாயம், யாராவது எங்களுடைய அனுர அரசாங்கம் சொல்லிக் கொள்ற நியாயம் என்னென்றால், இதுவரைக்கும் இலங்கையில 1.1 மில்லியன் வழக்குகள் நிலுவையில இருக்காம். 1.1 மில்லியன் வழக்குகள் நிலுவையில இருக்கிறதாகவும், அந்த நிலுவையில இருக்கிற வழக்குகளை முடிப்பதாக இருந்தால் ஜட்ஜ்மேர் ரிட்டே பண்ணி போனா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்கிறதால ஜட்ஜ்மேரை வச்சு கொண்டு நாங்கள் இந்த வழக்குகளை கேஸ் லோக் சொல்வார்கள், வழக்குகள் நிலுவையில் இருக்கிற வழக்குகளை நாங்க முடிக்க வலிக்கிறோம் என்றுதான் ஹர்ஷன நாணயக்காரில இருந்து நலிந்த ஜேதிசர்ல இருந்து வெளியால சொல்லி இருக்கிறார். இது அவர்களுடைய விவாதம் என்னென்றால், ஒரு 1.1 மில்லியன் வழக்கு இருக்கிறது, இவையெல்லாம் ரிட்டே பண்ணி போனா என்னென்று ராசா நாங்கள் இந்த வழக்குகளை முடிக்கிறேன் என்கிறது தான் இவையிட பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சரி, 1.1 மில்லியன் வழக்கு இருக்குதானே. சோ எதிர்கட்சி சொல்லுது என்னென்றால், 1.1 மில்லியன் வழக்கு இருக்கா, நல்ல விஷயம், வழக்கு இருக்கு, முடிக்கணும் வழக்கு. ஏற்கனவே கோர்ட் ஆஃப் அப்பீலையும் சுப்ரீம் கோர்ட்லையும் 20 வேகன்சி இருக்கு. 20 வேகன்சி ஃபில் பண்ணப்படாம இருக்கிறது கோர்ட் ஆஃப் அப்பீலையும் சுப்ரீம் கோர்ட்லையும். இது வரைக்கும் 8 வேகன்சி, கீழே ஹைகோர்ட்ல இதெல்லாம் 20-25 வேகன்சி இருக்கிறது. ஜுடிஷியல் சிஸ்டத்துல 20-25 வேகன்சி இருக்கிறது. சோ வேகன்சியை ஃபில் பண்ணுங்கடாப்பா. கீழே இருக்கிறவங்க, ஹைகோர்ட்ல இருக்கிறவங்களை கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர விடுங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவர்களுடைய வயசை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்குதான் கேஸ் லோக் இருக்கா, எக்கச்சக்கமான வழக்குகள் தீர்க்க இருக்கிறதா. சோ எக்கச்சக்கமான வழக்குகள் தீர்க்க இருப்பதாக இருந்தால் ஏன் உங்களால அந்த வேகன்சியை ஃபில் பண்ண இல்லாம இருக்கிறது? வேகன்சியை ஃபில் பண்ணினால் ஜட்ஜ்மேர் கூடினால் வழக்குகள் முடிக்கலாம் தானே. சோ வேகன்சியை ஃபில் பண்ணாம எதற்காக கோர்ட் ஆஃப் அப்பீல், ஹைகோர்ட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய இருக்கிற ஜட்ஜ்மேருடைய வயசு ரிட்டையர்மெண்ட் கூட்ட வலிக்கிறீங்க என்பதுதான் எதிர்கட்சிக்கு நியாயமான கேள்வியோ இல்லையோ. 1.1 மில்லியன் வழக்கு மிச்சம் இருக்குன்றீங்க. சோ இவ்வளவு வேகன்சி இருக்கு, வேகன்சியை கூட்டுங்க வழங்க முடியும். வேகன்சியை ஃபில்